வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த வாரத்தை போன்ற இந்த போர் பதற்றம், அதாவது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான இந்த போர் பதற்றத்தில் எவ்வளவு தூரம் உலக நாடுகள் பாதித்திருக்கிறது. முக்கியமாக இந்த எண்ணெய் பரிமாற்றங்கள், அதாவது இந்த எண்ணெய் கொண்டு செல்லும் வழிகள் மூடப்பட்டால், அதாவது ஹோர்முஸ் மூடப்பட்டால் என்ன நடக்கும் என்பது தொடர்பில் நாம் இன்றைய நிகழ்ச்சியிலும் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது சமூக ஊடகங்களில் தற்போது ஒரு புகைப்படம் வைரலாகி வருகிறது. அதாவது என்னவென்றால், இந்த ஓமான் மற்றும் ஈரான் இடையில் ஒரு கடல் வழித்தளமாகத்தான் இந்த ஹோர்முஸ் நீரிணை, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்கிறது. இதன் ஊடாக இந்த எண்ணெய் கப்பல்கள் கடந்து செல்கின்றது நாடுகளுக்கு, உலக நாடுகளுக்கு எண்ணெய் விநியோகங்கள் இந்த கடல் மார்க்கமாகத்தான் இடம்பெறுகிறது. ஆனால் தற்போது ஈரான் இந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடிவிட்டது. இந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடும்போது பல்வேறு பிரச்சனைகள் உலக நாடுகள் முகம் கொடுக்க நேரிடும். அதாவது எண்ணெய் பரிமாற்றங்கள், எண்ணெய் விநியோகம், பொருளாதார சிக்கல், இவ்வாறான பல பிரச்சனைகளுக்கு உலக நாடுகள் முகம் கொடுக்க நேரிடும். காரணம், மிகப்பெரிய மூலதனம், அதாவது மிகப்பெரிய ஒரு விடயம்தான் இந்த எண்ணெய் என்பது. எனவே தற்போது இதற்கு மாற்று வழியாக, அதாவது ஈரான் இந்த பாதையை மூடினால், இந்த நீரிணையை மூடினால், இதற்கு மாற்று வழியாக தரை மார்க்கமாக இந்த எண்ணெயை கொண்டு செல்லலாம். அதாவது எண்ணெய் கொண்டு செல்ல முடியும், எண்ணெய் போக்குவரத்தை மேற்கொள்ளலாம் என்ற ரீதியில் ஒரு வரைபடம் தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இது உண்மையிலும் சாத்தியமா? அதாவது கடல் மார்க்கமாக கொண்டு செல்லும் போது பெரிய அளவிலான, அதாவது வால்யூம் அதிக அளவிலான எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. இதை சில நாடுகள் வழியிலாக பைப்லைன், அதாவது பைப்லைன்ஸ் மூலமாகவும் இந்த எண்ணெய் பரிமாற்றங்கள் இடம்பெறுகிறது, எண்ணெய் போக்குவரத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஈரான் இந்த வழியை மூடினால், இந்த நீரிணையை மூடினால், மாற்று வழியாக தரைமார்க்கமாக லாரிகளில் இவ்வளவு வால்யூம் கூடிய, அதாவது எண்ணெயை, பீப்பாய்களை கொண்டு செல்ல முடியுமா? இது சாத்தியமா என்பது தொடர்பில் தான் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஆமாம் சுஜி, நீங்கள் கூறியது போன்று இந்த ஹோர்முஸ் நீரிணை பற்றி நாம் பார்த்தோமானால் இதன் முக்கியத்துவத்தை நாம் முதலில் பார்க்க வேண்டும். இது எவ்வளவு முக்கியம் இந்த உலக நாடுகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இது குறுகிய கடல் வழித்தடம் ஆக மத்திய கிழக்கு எண்ணெய் வளங்களை உலக சந்தையினுடன் இணைக்கின்ற ஒரு நீரிணையாகத்தான் காணப்படுது. அதன் அடிப்படையில் தினமும் 20 மில்லியன் பீப்பாய் மசகு எண்ணெய் இந்த வழித்தடத்தினூடாகத்தான் உலக சந்தைகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. அதே போன்று உலகின் 22% LNG, அதாவது இயற்கை திரவ எரிவாயு என்பது இந்த ஹோர்முஸ் நீரிணையூடாக தான் உலக சந்தைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. எனவே இந்த பாதையை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் உலக எரிசக்தியின் நரம்பு என்று தான் கூறுகிறார்கள். இந்த பாதை மூடப்பட்டால் என்ன நடக்கும் என்று பார்த்தோம்னால் சுஜி, உலக எரிபொருள் சந்தையில், அதாவது எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே போன்று எரிவாயு, நாம் பயன்படுத்துகிற கேஸ், இதற்கு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அது மாத்திரமின்றி இலங்கையிலும் கூட சில இடங்களில் இந்த எரிவாயு தட்டுப்பாடு காணப்படுவதான செய்திகளையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது தங்கத்தின் விலை கூட அதிகரித்துள்ளது. காரணம், இந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டது தான். எனவே உலக சந்தையில் இவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள சந்தர்ப்பத்தில் இது ஆசிய நாடுகளையும் பெரிதும் பாதித்துள்ளது. உதாரணமாக பார்த்தோமானால் இந்தியா, அதே போன்று தென்கொரியா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் தமது எண்ணெய் தேவைகளுக்காக இந்த பாதையை தான் பயன்படுத்தி வருகின்றமே குறிப்பிடக்கூடிய ஒன்று. ஆமாம் சரண்யா, அதோட பார்க்கக்குள்ளதான் இந்த வரைபடம். இந்த வரைபடத்துக்கு வந்தோம்னா வைரல் செய்த, அதாவது இந்த வைரலாக பகிரப்படுத்தனை, இது பாரசீக வளைகுடா துறைமுகங்களில் எண்ணெயை இறக்கி அங்கிருந்து லாரிகளில், அதாவது டேங்கர்ஸில் தான் இந்த ஓமான் வழியாக ஓமானுக்கு கொண்டு சென்று மீண்டும் கப்பல்களில் ஏற்றி கப்பல் வழியாக, அதாவது ஓமானை கடந்துட்டு, அந்த ஓமோஸை கடந்துட்டா அதுக்கப்புறம் கப்பலில் போகிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, கப்பல் வழியாக போகலான்னு தான் இந்த வரைபடம் பகிரப்படுது. அப்போ சாதாரணமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வால்யூம் அப்படின்றது இருக்குது, தொகை அளவு இருக்கு இல்லையா? அப்போ இந்த அளவில் மேலோட்டமாக இது பார்க்கக்குள்ள ஓகே இது செஞ்சிடலாம் தானே அப்படின்ற ஒன்று தான் யாருக்கும் தோணும். இப்போ நாங்கள் ஹோர்முஸையே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை இப்படி கொண்டுட்டு போயிடலாம். ஆனால் இந்த திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் தான் இந்த தொகை, இந்த அளவு எவ்வளோ அப்படின்றது ஒன்று இருக்குது. கப்பல்
இவ்வளோ நாள் நாங்கள் கப்பலில் ஒரு போக்குவரத்து செஞ்சுருக்கோம். அப்போ அந்த கப்பலில் செஞ்சதை ஏன் இதுக்கு முதல்ல எங்களுக்கு இந்த தரை மார்க்கமாக செய்திருக்கலாம் தானே. அப்போ இப்போ மட்டும் நாங்கள் அதை யோசிக்கிறோன்னா இப்போ அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருந்திருக்கும். நாங்கள் இந்த ஹோமோஸ் வழியாக எதுக்காக நாங்கள் போகிறோம், எதுக்காக கொண்டு போகிறோம் சொல்லணுமா இருந்தால் கப்பல்ன்றது வந்து ஒரு விசாலமானது, லொரின்றது சின்னது. இப்போ ஒரு கப்பலில் 1000 லொரிகளை கூட ஏற்றி கொண்டு போகலாம். ஆனால் அந்த கப்பலில் கொண்டு போகக்கூடிய தொகையை லொரிகளில் ஏற்றி கொண்டு போக முடியுமான கேள்வி. அதாவது ஒரு பெரிய எண்ணெய் கப்பலில் வந்து சுமார் 2 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் இருக்குமா? இருக்கும் 2 மில்லியன். ஒரு சாதாரண லாரி, அதாவது சாதாரண ஒரு டேங்க், லாரின்னா நாங்கள் சாதாரண லாரி எடுக்க முடியாது, ஒரு டேங்கர், பெரிய டேங்கரில் 150 முதல் 200 பீப்பாய்கள், அதாவது இது வந்து 150 200 பீப்பாய்களை மட்டும்தான் ரைட். அதுதான் 2 மில்லியன் போது அது 150 200 பீப்பாய்களை மட்டும்தான் கொண்டு செல்ல முடியும். அதாவது ஒரு கப்பலில் உள்ள எண்ணெயை கொண்டு செல்ல 10,000 முதல் 15,000 லாரி பயணங்கள், அதாவது அந்த லாரிகள் அத்தனை லாரி வேணும். அப்போ அந்த கப்பலில் இருக்க அந்த 2 மில்லியன் அந்த பீப்பாய்களை ஏற்றி போக அந்த அளவு 10,000 முதல் 15,000 லாரிகள் வேணும். இப்போது நாங்கள் அதை கொஞ்சம் கல்குலேட் பண்ணி பார்க்கும்போது தினமும் 20 மில்லியன் பீப்பாய்களை கொண்டு செல்ல லட்சக்கணக்கான டேங்கர்ஸ் வந்து இந்த பாதையில் பயணிக்கிறதுக்கு தேவை. அப்போ இது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். லட்சக்கணக்கான டேங்கர்ஸை ஒரு நாள் நம்ம எப்படி கொண்டு போக முடியும்? அதாவது அதுக்கும் எங்களுக்கு எரிபொருள் தேவைப்படும். அப்போ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது இது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு மேன் பவர் அப்படின்னு செலவுகள் இன்னும் அதிகரிக்கும். அப்போ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ இது வந்து வரைபடமாக பார்க்கக்குள்ள ஓகே இது ஒரு ஈஸியான வேயாக இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு விஷயமும் சொல்லி இந்த வரைபடம் ஷேர் ஆகக்குள்ளேயே இதுக்கு இன்னும் சிலர் வந்து ஐடியாஸும் கொடுத்து கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனால் இது வந்து நாங்கள் எந்த விஷயத்தையுமே முதல்ல பேசக்குள்ளேயோ இல்லை ஒரு வரைபடமாக பார்க்கக்குள்ள ஈஸியாக இருந்தாலும் அதில் இறங்கி வேலை செய்யும் போது தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்போ இந்த ஹோமோஸ் மூலமாக கொண்டு போகிறதுக்கு மெயின் ரீசன் இதுதான். அதே போன்று சொல்லி இங்கே பார்க்கக்கூடிய இன்னொரு விடயம் என்னென்னா ஓமானாக இருக்கலாம், அதே போன்று யுஏஇயாக இருக்கலாம். இவை இரண்டு வந்து பாதைகள், அதாவது கொண்டு செல்லப்படுற பாதைகள் வந்து இந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லி கேள்வி ஒன்று வரும். சாதாரணமாக நோமலான போக்குவரத்து, அதாவது நோமல் போக்குவரத்துக்காக செய்யப்பட்ட பாதைகளாக தான் இருக்கும். எனவே மறுபடியும் அந்த பாதைகளை மறுசீரமைத்து அப்படி செல்வதாக இருந்தால் பல ஆண்டுகள் ஆகும். அதே போன்று செலவுகளும் இதனை விட இரட்டிக்கும். எனவே தான் இந்த இப்படி ஒரு கேள்வி, அதாவது இந்த கடல் வழித்தடத்தை விட இந்த லொரிகள் மூலமாக செல்வது சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு விடயம் தான் எனக்கு கவனிக்கப்படுது. இன்னொரு இப்போ இதை தவிர்த்து, அதாவது தரை மார்க்கம் கடல் மார்க்கத்தை தவிர்த்து இன்னொரு வழியிலையும் இந்த எண்ணெய் பரிமாற்றங்கள் நடக்குது. அதாவது எண்ணெயை கொண்டு போகிறாங்க. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற அந்த நாடுகளில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பைப்லைன்ஸ், உதாரணத்துக்கு வந்து ஹப்ஷான் மற்றும் ஃபுஜைரா போன்ற அந்த வழிகள் மூலமாக குழாய் வழியாக நேரடியாக ஓமான் வளைகுடாவுக்கு எண்ணெய் கொண்டு செல்லப்படுகிறது. அப்போ எண்ணெய் கொண்டு செல்லும் போது இருப்பினும் இந்த குழாய் வழிகளால் கூட ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லும். அந்த நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஹோமோஸ் நீரிணையில் கொண்டு போகிறத இந்த அந்த தொகையை இந்த குழாய் வழியாக கூட கொண்டு போக முடியாது. அதாவது இது வந்து இலங்கைக்கு எவ்வாறு சாத்தியமாக போகுது, அதாவது இலங்கைக்கு எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுத்த போகுதுன்னு பார்க்குறதுக்கு முதல் சொன்னீங்கன்னா ஒரு கொஞ்சம் இந்த எண்ணெய் போக்குவரத்துகளில் கொஞ்சம் இலங்கைக்கான ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் நாங்கள் பார்க்கலாம். அதாவது இலங்கையில் இந்த மசகு எண்ணெய் வந்து 93% வந்து ஈரானிடமிருந்து தான் பெற்றுட்டு இருந்தாங்க. அதாவது 2011ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் ஈரானிடமிருந்து தான் இலங்கை வந்து இந்த 93% மசகு எண்ணெய் வந்து பொதுவாக எண்ணெயை வந்து பெற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தடை சட்டங்களை விதிச்சிருந்துச்சு. இது அமெரிக்கா ஈரானுக்கு விதிச்சது. அதற்கு பிறகு 2012ஆம் ஆண்டுலேருந்து ஈரான்லேருந்து எரிபொருள் வாங்குவதை வந்து இலங்கை அரசு வந்து நிறுத்துறதுக்கு தீர்மானிச்சிச்சு. அதுக்கு பிறகு இலங்கை வந்து வேறு விதமான, அதாவது சவுதி அரேபியா, யுஏ கிட்ட இருந்து தான் இந்த மசகு எண்ணெயை வந்து கொள்வனவு செய்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நாங்கள் சொல்லணும். அந்த காலத்தில் வந்து இந்த சப்புகஸ்க்கு அந்த சுத்திகரிப்பு மசகு எண்ணெயை வாங்கி சுத்திகரிப்பு செய்யணும். சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து
சுத்திகரிப்பு நிலையமும் அந்த காலப்பகுதியில் மூடப்பட்டிருந்துச்சு. காரணம் இவங்க எண்ணெயை நிறுத்திட்டதுனால அந்த காலப்பகுதியில் அது மூடப்பட்டிருந்துச்சு. அதன் பின்னர் ஓமான் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லேருந்து மசகு எண்ணெய் வந்து திரும்ப நாங்கள் இறக்குமதி செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த நடவடிக்கைகள் மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நாங்கள் ஈரான் கிட்ட 2011ஆம் ஆண்டுக்கு முதல் 2011ஆம் ஆண்டு வரை எண்ணெய் வாங்கியிருக்கோம். இந்த எண்ணெய்க்கு வந்து இன்னும் நாங்கள் 250 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து கடன் கொடுக்கணும் ஈரானுக்கு. அந்த கடனை இன்னும் செலுத்திட்டு இருக்கிறதா வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களும் தெரிவிச்சிருந்தார். அப்போ நாங்கள் இதில் பார்க்கணும், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது. அதன் அடிப்படையில் சுஜி, இந்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்த விடயமானது, தற்போது மசகு எண்ணெயானது இலங்கைக்கு வழங்கப்படுவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸிடமிருந்து தான் இலங்கைக்கு வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று நாம் அவரிடம் 11ஆம் திகதிக்கு முன்னர் விசாரித்த போது அவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். தற்போது மசகு எண்ணெய் கப்பலானது இலங்கைக்கு 11ஆம் திகதி வருகை தர இருப்பதாக தெரிவித்திருந்தார். 11ஆம் திகதி பெருமளவில் அந்த கப்பல் வருகை தந்திருக்கக்கூடும். அதன் அடிப்படையில் இலங்கைக்கு சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் என்ற அடிப்படையில் பார்த்தோமானால் இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளில் இருந்து தான் இந்த சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் வழங்கப்படுவதாக ஒரு விடயத்தையுமே வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆமாம், இப்போ நாங்கள் யூஏஇலேருந்து தான் எண்ணெய் எடுக்கிறோம்னா, அப்போ இந்த எண்ணெய் எடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இப்போ நாங்கள் ஹோமோஸை கடந்து வரணுமா, ஹோமோஸை கடக்க தேவையில்லையா, எங்களுக்கு என்ன வரதா இருந்தால் அப்படி பார்க்கும்போது யூஏஇயில் வந்து 2 போர்ட் இருக்குது, 2 துறைமுகங்கள் இருக்குது. ஒன்று இருக்குது இந்த ஹோமோஸை தாண்டி, ஒன்று இருக்குது ஹோமோஸ். அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஹோமோஸ் எப்படின்னா ஹோமோஸ்க்கு இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அப்படி இருக்குது. நாங்கள் அதாவது இலங்கைக்கு வந்து வர கப்பலானது மசகு எண்ணெயானது ஃபுஜைராலேருந்து தான் வருது. ஃபுஜைராவில் இருக்க துறைமுகத்துலேருந்து தான் வருது. அப்போ இந்த ஃபுஜைரா துறைமுகம் இருக்கிறது, ஹோமோஸை நாங்கள் கடக்க தேவையில்லை. ஏன்னா ஹோமோஸ்க்கு அப்பால் இல்லை, அதை ஹோமோஸ் தாண்டி தான் இருக்குது ஃபுஜைரா. அப்போ நாங்கள் ஃபுஜைராலேருந்து மசகு எண்ணெய் இறக்குமதி செய்யும் போது எங்களுக்கு வந்து ஹோமோஸை கடக்க வேண்டிய தேவை ஏற்படாது. அதனால் நாங்கள் ஹோமோஸை கடக்காமலேயே ஃபுஜைராலேருந்து எண்ணெயை கொண்டுட்டு வரலாம். அப்புறம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் வந்து டிஜே ராஜகருணா அவர்கள் வந்து இது தொடர்பாக தெரிவிக்கும் போது, அதாவது இப்போ வந்து எங்களுக்கு போதுமான எண்ணெய் எங்கள் கைவசம் இருக்குது. அதாவது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயாக இருக்கலாம், மசகு எண்ணெயாக இருக்கலாம், எரிபொருளாக இருக்கலாம், இல்லை மசகு எண்ணெயாக இருக்கலாம், வந்து ஏப்ரல் மாத இறுதி வரை வந்து எங்களுக்கு கையிருப்பில் இருக்கிறதா அவர் தெரிவிச்சிருந்தார். மேலும் இன்னொரு கப்பல், நீங்கள் சொன்னீங்க தானே 11ஆம் தேதி ஒரு கப்பல் வர இருக்கிறதாவும் தெரிவிச்சாங்கன்னு, அதே மாதிரி எதிர்வரும் 29ஆம் தேதியும் இன்னொரு மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் வர இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்றொரு முக்கியமான விஷயம் இருக்குது, இப்போ மசகு எண்ணெய் தான் நாங்கள் ஏற்றிட்டு வரோம். அப்போ இந்த சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் அதுவும் சில கப்பல், அது இப்போதைக்கு தேவையான எரிபொருள் வந்து எங்கள்கிட்ட இருக்கிறதுனால இன்னும் சில கப்பல்கள், இந்த சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை ஏற்றிய கப்பல்கள் வந்து இலங்கைக்கு வர திட்டமிட்டுள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வந்து எங்களுக்கு தெரிவிச்சிருந்தது. நாங்கள் இது தொடர்பாக ஆராய்ந்த போகுது. அப்போ இந்த பிரச்சனை எப்படி போயிட்டுருக்குன்னா, அப்போ இந்த நீரிணை மூலமாக இப்போ நாங்கள் பொதுவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எங்களுக்கு அதாவது இலங்கைக்கு வர வேண்டிய கப்பல்கள் வந்து ஹோமோஸ் நீரிணையை கடந்து வர வேண்டிய தேவை இப்போதைக்கு இல்லை. காரணம் ஃபுஜைரா வந்து ஹோமோஸ் நீரிணையை தாண்டி இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த தேவை இல்லை. எங்களுக்கு வந்து இப்போதைக்கு அதாவது ஏப்ரல் மாத இறுதி வரைக்கும் எந்த ஒரு தட்டுப்பாடும் இன்றி எண்ணெய் விநியோகங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம், நாட்டில் இந்த போர் நிலைமை தொடர்ந்தால் இது எவ்வாறு மாற்றமடையும், ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு எங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.